Hi students, today 11th standard maths exercise 1.3 16th sum. 16th question பாருங்க. A salesperson whose annual earnings can be represented by the function a of x equal to 30,000 plus 0.04x, where x is the rupee value of the merchandise he sells. His son is also in sales and his earnings are represented by the function s of x equal to 25,000 plus 0.05x. Find a plus s of x. Determine the total family income if they each sell rupee 1,50,000 worth of merchandise. இப்போ பாருங்க, கொஸ்டினில் என்ன சொல்ல, சேல்ஸ் பர்சன் அந்த விற்பனை துறையை இருப்பாங்கள்ல, அவங்களுடைய ஆனுவல் இயர்னிங்ஸ் வந்து எப்படி இருக்குன்னா ஃபங்க்ஷனில் கொடுத்துருக்காங்க. ஏ ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 30,000 ப்ளஸ் 0.04x. அதை வந்து இங்கே வந்து எக்ஸுன்றத வந்து ருப்பீஸில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது அந்த மெர்ச்சன்டைஸ்ன்றது பொருள், அந்த பொருளுடைய விற்பனையுடைய அமௌண்ட்டை வந்து எக்ஸ்ன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து அந்த சன், அந்த விற்பனை துறைக்கு ஒரு சன் இருப்பாங்கள்ல, அந்த சன்னோட சேல்ஸ் இயர்னிங்ஸ் வந்து இயர்லிக்கு வந்து எவ்வளோ வருதுன்னா ஆனுவலுக்கு எஸ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 25,000 ப்ளஸ் 0.05x அப்படி சொல்கிறாங்க. இப்போ அந்த விற்பனைத்துறை அமைப்பாளரும் ப்ளஸ் அவங்களோட சன்னும் சேர்ந்து எவ்வளோ இருக்கும்னு ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்கிறாங்க. அந்த ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுலேயே எப்படின்னா ஃபேமிலி மெம்பர்ஸ், அதாவது டோட்டல் ஃபேமிலியே அவங்க வந்து எவ்வளோனா இந்த மெர்ச்சன்டைஸ் அந்த பொருட்கள் வந்து 1,50,000 ருப்பீஸ்க்கு அந்த ஒர்த்துள்ள பொருளை எவ்வளோ ரூபாய்க்கு, அதாவது எவ்வளோ ருப்பீஸ்க்கு வந்து சேல்ஸ் பண்ணுவாங்க அந்த ஃபேமிலி மெம்பர்ஸ் டோட்டலாக சேர்ந்து அப்படின்னு கொஷின் கேட்குறாங்க. அதாவது அந்த சன்னு ப்ளஸ் அந்த விற்பனைத்துறை இதுவில் இருக்கிறாங்க, சேல்ஸ் பர்சன் இருக்காங்களே அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ், அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸும் சன்னும் சேர்ந்து 1,50,000 ருப்பீஸ் மதிப்புள்ள மெர்ச்சன்டைஸ், அதாவது பொருட்களை வந்து எவ்வளோ ருப்பீஸ்க்கு வந்து சேல்ஸ் பண்ணுவாங்க அதை தான் கொஷினில் கேட்டிருக்காங்க. கொஷின் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. எல்லாமே ஃபங்க்ஷனாக தான் கொடுத்துருக்காங்க. அதாவது சேல்ஸ் பர்சனுடைய அந்த விற்பனைத்துறை இருக்காங்களா, அவங்களுடைய சேல்ஸ் பர்சனுடைய ஆனுவல் இயர்னிங்ஸும் இதுவில் தான் கொடுத்துருக்காங்க, ஃபங்க்ஷனாக தான் கொடுத்துருக்காங்க. ஏ ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 30,000 ப்ளஸ் 0.04xனும் எக்ஸுன்றத வந்து ருப்பீஸில் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து அந்த விற்பனைத்துறை அமைப்பாக இருக்காங்கள அவங்களுடைய சன்னு, அவங்களோட சன் சேல்ஸ் இயர்னிங்ஸும் ஃபங்க்ஷனில் தான் கொடுத்துருக்காங்க எஸ் ஆஃப் எக்ஸ்ன்னு சொல்லிட்டு. இப்போ என்னென்னா ஏ ப்ளஸ் எஸ்ன்றது அந்த விற்பனைத்துறை அமைப்பில் இருக்கிறவங்களும் அவங்க, அதான் அந்த ஃபேமிலி மெம்பர்ஸும் ப்ளஸ் அந்த சன்னு, இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து 1,50,000 ருப்பீஸ் மதிப்புள்ள பொருட்களை எவ்வளோ ருப்பீஸ்க்கு வந்து சேல்ஸ் பண்ணி இன்கம் ஏர்ன் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு கேட்குறாங்க கொஷின். ஓகேங்களா? கிவன் பாருங்க சொல்யூஷன். ஏ ஆஃப் எக்ஸ்ன்றது அந்த சேல்ஸ் பர்சனுடைய இயர்னிங்ஸ், அதாவது அவங்க விற்பனை பண்ணாங்களா அதனுடைய அமௌண்ட், கிடைச்ச தொகை, அவங்களுக்கு கிடைச்ச இது சரிங்களா, ப்ராஃபிட்னு சொல்கிறது இல்லையா, அவங்களுடைய இயர்னிங்ஸ்ன்னு சொல்லலாம் சரிங்களா, அவங்க சம்பாதிச்சது. அதாவது ஏ ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 30,000 ப்ளஸ் 0.04x. எஸ் ஆஃப் எக்ஸ்ன்றது சன் வந்து சேல்ஸ் பண்ணி கிடைச்ச இயர்னிங்ஸ் வந்து 25,000 0.05x. இப்போ அந்த சேல்ஸ் பர்சன் ப்ளஸ் சன்னு இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஜாயின் பண்ணி கிடைச்சது வந்து 55,000 ப்ளஸ் 0.09x. ஓகேங்களா? இப்போ வந்து எக்ஸுன்றதை தான் நம்ம என்னென்னு எடுத்திருக்காங்க, ருப்பீஸில் எடுத்துகிட்டு இருக்காங்க. அதாவது மெர்ச்சன்டைஸோட அந்த சேல்ஸ் பொருட்கள் இருக்குல்ல அதனுடைய அமௌண்ட்டு. அப்போ எக்ஸை வந்து 1,50,000 எடுத்துக்கலாமா? ஏன்னா அங்கே எக்ஸுன்றது ருப்பீஸில் சொல்லியிருக்காங்க. அந்த ருப்பீஸ் எதுனா மெர்ச்சன்டைஸோட சேல்ஸ், அதாவது விற்கக்கூடிய பொருட்களுடைய மதிப்பை தான் சொல்லியிருக்காங்க. அப்போ எக்ஸுன்றது 1,50,000. தென் ஃபேமிலி இன்கம், அந்த ஃபேமிலியே டோட்டலாக எவ்வளோ இன்கம் ஏர்ன் பண்ணுது அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ என்னென்னா 55,000 ப்ளஸ் 0.09, இந்த எக்ஸுன்றது தான் 1,50,000. இப்போ இந்த 1,50,000 அப்படியே மல்டிபிள் பண்ணிக்கோங்க. அப்போ 55,000 13,50,000. இப்போ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு அவங்க அந்த ஃபேமிலி டோட்டலாக அந்த ஃபேமிலி வந்து எவ்வளோ ஏர்ன் பண்ணுறாங்கன்னா 14,50,000
5,000 வந்து ஏர்ன் பண்ணுறாங்க. ஓகேங்களா, அந்த 1,50,00,000 மதிப்புள்ள பொருட்கள்லேருந்து அவங்க இன்கம் ஏர்ன் பண்ணுற இன்கம் எவ்வளோனா டோட்டலாக ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து 14,05,000 வந்து ஏர்ன் பண்ணுறாங்க. ஓகேங்களா, இந்த சம் சிம்பிள் தான். கொஷின் தான் கொஞ்சம் பெருசாக இருக்கும், பட் ஆன்சர் சிம்பிள் தான். நீங்கள் ஒன் டைம் போட்டாலே உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும். கொஷின் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு சம் போடுங்க. நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 17 பாருங்கள். கொஷின் நம்பர் 17 என்ன கொடுத்துருக்காங்கன்னா, த ஃபங்க்ஷன் ஃபார் எக்ஸ்சேஞ்சிங் அமெரிக்கன் டாலர்ஸ் ஃபார் சிங்கப்பூர் டாலர் ஆன் எ கிவன் டே இஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் equal to 1.23x, where x represents the number of American dollars. On the same day, the function for exchanging the Singapore dollar to Indian rupee is g of y equal to 50.50y, where y represents the number of Singapore dollars. Write the function which will give the exchange rate of American dollars in terms of Indian rupee. Question பண்ணா நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. அதாவது அமெரிக்கன் டாலரை ஒரு ஃபங்க்ஷனை வந்து, அதாவது அமெரிக்கன் டாலரை வந்து சிங்கப்பூர் டாலராக இப்போ ஒரு கொடுத்துருக்க கிவன் டேல வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணணும். அந்த ஃபங்க்ஷனை எப்படி எடுத்திருக்காங்கன்னா எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 1.23xன்னு எடுத்துட்டுருக்காங்க. இந்த எக்ஸுன்றது எதை ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னா அமெரிக்கன் டாலர்ஸ் வந்து ரெப்ரசன்ட் பண்ணுது. நெக்ஸ்ட்டு வந்து அந்த சேம் டே, அதாவது அமெரிக்கன் டாலரை சிங்கப்பூர் டாலராக எப்போ எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறாங்களோ அட் த சேம் டைம், அதே சேம் டைமில் நம்ம அந்த சிங்கப்பூர் டாலரை வந்து இந்தியன் ருப்பீஸ்க்கு வந்து கன்வெர்ட் பண்ணணும், அதை எக்ஸ்சேஞ்ச் பண்ணணும் அப்படின்றாங்க. இப்போ அந்த சிங்கப்பூர் டாலரை வந்து இந்தியன் ருப்பீஸ்க்கு வந்து கன்வெர்ட் பண்ணுறத வந்து ஜி ஆஃப் ஒய், அந்த ஃபங்க்ஷன் ஜி ஆஃப் ஒய் ஈக்குவல் டு 50.50y அப்படின்னு எடுத்துகிட்டு இருக்காங்க. அந்த ஒய்ன்றது எதை ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னா சிங்கப்பூர் டாலர்ஸ் வந்து ரெப்ரசன்ட் பண்ணுது. ஓகேங்களா, இதுதான் கிவன் கண்டிஷன்ஸ். ரைட் எ ஃபங்க்ஷன் விச் வில் கிவ் த எக்ஸ்சேஞ்ச் ரேட் ஆஃப் அமெரிக்கன் டாலர்ஸ் டேர்ம்ஸ் ஆஃப் இந்தியன் ருப்பீஸ். அதாவது இப்போ நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறோம்ல, இந்த ஃபங்க்ஷன்லேருந்து இந்த ஃபங்க்ஷனுக்கு, அதாவது சிங்கப்பூர் டாலர்ஸ்லேருந்து இந்தியன் ருப்பீஸ்க்கு எக்ஸ்சேஞ்ச் பண்ணுற ஃபங்க்ஷனுடைய இந்தியன் ருப்பீஸோடைய வேல்யூவை கேட்குறாங்க. ஓகேங்களா, இதுதான் கொஷின். இந்தியன் ருப்பீஸாக கன்வெர்ட் பண்ணுறோம்ல அதனுடைய வேல்யூவை கேட்குறாங்க. இப்போ ஃபஸ்ட்டு வந்து அமெரிக்கன் டாலர்லேருந்து சிங்கப்பூர் டாலராக மாறுது, சிங்கப்பூர் டாலர்லேருந்து இந்தியன் ருப்பீஸாக மாறுது. அப்போ இது ஒரு செயின் ரூல் மாதிரி தானே போகுது. அப்போ செயின் ரூல்னாலே நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும் என்னென்னா காம்போசிஷன் ஃபங்க்ஷன்ஸ். அப்போ ஃபஸ்ட்டு இருக்கிற ஃபங்க்ஷன் வந்து எஃப் ஆஃப் எக்ஸ், செகண்ட் இருக்கிறது ஜி ஆஃப் எக்ஸு, அப்போது நெக்ஸ்ட் ஹெச் ஆஃப் எக்ஸ். அப்போது ஒரு 3 கண்டிஷன்ஸாக இருக்குன்னா காம்போசிஷன் ஃபங்க்ஷன்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம். சரிங்களா, given பாருங்க f of x equal to 1.23x, where x ன்றது எதை ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னா அமெரிக்கன் டாலர். நெக்ஸ்ட் g of y equal to 50.50y, where y represent the number of சிங்கப்பூர் டாலர்ஸ். இது எல்லாத்தையும் நம்ம எழுதிக்கிறோம். ஃபர்ஸ்ட் கிவன் எழுதிக்கிறீங்க. இது என்னன்னா ஃபர்ஸ்ட் வந்து அமெரிக்கன் டாலரை வந்து சிங்கப்பூர் டாலராக கன்வெர்ட் பண்ணுறாங்க, சிங்கப்பூர் டாலரை ஃபைனலாக இந்தியன் ருப்பீஸாக கன்வெர்ட் பண்ணுறாங்க. அட் த சேம் டைம், அதே அந்த டேலே தான். ஓகேங்களா, சேம் டேல தான். இப்போ வந்து எஃப் ஆஃப் எக்ஸ்ன்றது நம்மளுடைய 1.23xாக இருக்குது. ஜி ஆஃப் எக்ஸ் இப்போ ஒய்ன்றத வந்து எக்ஸாகவே எடுத்துக்கிறோம். ஏன்னா எல்லாமே எக்ஸ்ன்றதுலேயே நம்ம ரெப்ரசென்ட் பண்ணும்போது ஈஸியாக ஃபங்க்ஷன் வந்து நம்மளுக்கு இது பண்ண முடியுன்றதுக்காக. அப்போ ஜி ஆஃப் எக்ஸ்ன்னு போது 50.50, இங்கே ஒய்ன்னு போகிறதுவே எக்ஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். டு கன்வெர்ட் அமெரிக்கன் டாலர்ஸ் இன் 2 இந்தியன் ருப்பீஸ், நம்ம என்ன ஃபைனலாக கன்வெர்ட் பண்ணுறோன்னா அமெரிக்கன் டாலர்லேருந்து சிங்கப்பூர் டாலர் டு இந்தியன் ருப்பீஸ். இப்போ டேரெக்டாக என்ன பண்ணலாம், அமெரிக்கன் டாலர்லேருந்து இந்தியன் ருப்பீஸாகவே கன்வெர்ட் பண்ணிடலாம்ல. ஏன்னா சேம் டைம், ஒரே டைமில் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். அதனால தான் நம்ம அமெரிக்கன் டு இந்தியன் ருப்பீஸாக பண்ணுறோம். வி ஹாவ் டு ஃபைண்ட் நம்ம ஜி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் மட்டும் கண்டுபிடிச்சா போதும். இது எப்படி எழுதுறோம்னா ஜி காம்போசிட் எஃப் ஆஃப் எக்ஸ். ஓகேங்களா, ஜி காம்போசிட் எஃப் ஆஃப் எக்ஸ். அப்போ ஜி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ், எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ ஒன்றது நம்மளுக்கு 1.23x. நெக்ஸ்ட் இது ஜி ஆஃப் எக்ஸோட வேல்யூ, ஜின்றது தான் இது. அப்போ 50.50y. இந்த எப்பவுமே நான் என்ன சொல்லியிருக்கேன், இது செகண்ட் டேர்மு, இது ஃபர்ஸ்ட் டேர்மு, இது செகண்ட் டேர்மு. செகண்ட் டேர்முடைய டோட்டல் வேல்யூஸ் எடுத்து ஃபர்ஸ்ட் டேர்மில் இருக்கிற அன்னோன் பர்சனில் போடணும், அதாவது அன்னோனில் போடணும். இப்போ இந்த ஒய்ன்ற இதுவில் போட்டால் அப்போது 50.50 இன்ட்டு 1.23xன்னு இருக்கும். அதை மல்டிபிள் பண்ணும்போது நம்மளுக்கு ஃபைனலாக 62.115 வரும். நீங்கள் இந்த பிளேஸில், இந்த ஒய் இருக்கிற பிளேஸில் இந்த வேல்யூ எடுத்து போட போகிறீங்க. ஓகேங்களா, நான் இது காம்போசிஷன் ஃபங்க்ஷன் தான்.
ஏன்னா நம்மளுக்கு என்னன்னா ஃபர்ஸ்ட் அமெரிக்கன் டு சிங்கப்பூர், சிங்கப்பூர் டு இந்தியன் ருபீஸ். அப்போ இது ஒரு செயின் ரூல்ங்கிறது காம்போசிஷன் ஃபங்க்ஷன். அப்போ காம்போசிஷன் ஃபங்க்ஷன் போது நம்ம எல்லாத்தையும் எக்ஸுக்கே கன்வெர்ட் பண்ணிட்டு ஃபைனலாக நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்கிறோம். சரிங்களா? இப்போ இந்த ஒய் இருக்கிற இடத்துல எக்ஸ் கூட போட்டுக்கலாம். ஏன்னா நம்ம ஃபர்ஸ்டே நம்ம சொல்லிட்டோம்ல எஃப் ஆஃப் எக்ஸ் ஜி ஆஃப் எக்ஸ்னு. அப்போ எக்ஸ் ஒய் இருக்கிற பிளேஸில் எக்ஸ்னு போட்டுக்கலாம். போட்டுட்டு இந்த 1.23 எக்ஸ் இதில் அப்ளை பண்ணுறோம். இது ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன வருதுன்னா 62.115 எக்ஸ்ன்னு வருது. The function exchange for rate of American dollars in terms of Indian rupees. அமெரிக்கன் டாலர்ஸ்லேருந்து இந்தியன் ருபீஸை அதை கன்வெர்ட் பண்ணும்போது நம்மளுக்கு அந்த ஃபங்க்ஷன் என்ன கிடைக்குதுன்னா g of f of x equal to 62.115x. ஏன்னா இதை வந்து ருப்பீஸில் கேட்கல, இதை ஒரு ஃபங்க்ஷனாக தான் ரெப்ரசன்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. அமெரிக்கன் டாலர்லேருந்து இந்தியன் ருப்பீஸாக கன்வெர்ட் பண்ணுறத ஒரு ரைட் எ ஃபங்க்ஷன் விச் வில் பி கிவ் த எக்ஸ்சேஞ்ச் ரேட் ஆஃப் அமெரிக்கன் டாலர்ஸ் இன் டேர்ம்ஸ் ஆஃப் இந்தியன் ருப்பீஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. கொஸ்டினில் வந்து ரைட் அ ஃபங்க்ஷன் தான் கேட்டிருக்காங்க. அப்போ ஃபங்க்ஷன் தான் ரைட் பண்ண சொல்லியிருக்காங்க. அதனால தான் அமெரிக்கன் டாலர் டு இந்தியன் ருப்பீஸாக நம்ம பண்ணும்போது ஃபங்க்ஷனாகவே ஃபைனலாக ஆன்சரில் கொடுக்குறோம். அப்போ g of f of x equal to 62.115 எக்ஸ் அப்படி சொல்லிட்டு கிடைக்குது. நெக்ஸ்ட் வந்து 18th சம்மு 19th சம்மு 20 இதை வந்து நீங்கள் ஹோம்ஒர்க்காக போடுறீங்க. எதனா டவுட் இருந்துச்சுன்னா அந்த ஹோனர் ரெஸ்டாரண்ட் 18th சம் வந்து இதே இந்த ஃபஸ்ட்டு நம்ம 16th போட்டோம்ல அதை பேஸ் பண்ணி தான் இருக்குது. நெக்ஸ்ட் 19ம் 20யும் நம்ம எக்ஸாம்பிள் ஃபைனல் லாஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் சம் போட்டோம் 1.30 அந்த எக்ஸாம்பிள் சம் பேஸ் பண்ணி தான் இருக்குது. ஸோ நீங்கள் 18, 19, 20 ஹோம்ஒர்க் சம்மாக போட்டு சென்ட் பண்ணுங்கள். இதில் வந்து நான் யாரையும் மென்ஷன் பண்ணலை. நிறைய பேர் வந்து ஹோம்ஒர்க் சென்ட் பண்ண மாட்டாங்க. யார் யார் சென்ட் பண்ணாங்களோ அவங்கள ஓகே, சென்ட் பண்ணாதவங்கள கம்பல்சரி சென்ட் பண்ணணும். கிளாஸ் ஒர்க் நோக்கட்டும் எல்லாருமே பிடிஎஃப் எடுத்து அனுப்புங்க. ஓகேங்களா? தேங்க்யூ. ஸ்டூடெண்ட் 18th, 19th, 20 3 சம்ஸு ஹோம்ஒர்க் சம்ஸை கம்பல்சரி போடுங்க. சரிங்களா? இதுலேயே என்ன சொல்லியிருக்காங்கன்னா இன்வெர்ஸ் ஃபங்க்ஷன் தான் இது வந்து ஜென்ரலாக நம்ம கொடுத்துருக்கோம். சேல்ஸ் பர்சன் அந்த சம் மாதிரி தான் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து 19ம் 20யும் வந்து நம்ம லாஸ்ட் எக்ஸாம்பிள் சம் வந்து போட்டோம்ல இன்வெர்ஸ் ஃபங்க்ஷன், அதாவது கிவன் ஃபங்க்ஷன் வந்து ஃபங்க்ஷனாக இருக்கும், அது இன்வெர்ஸ் ஃபங்க்ஷனாக கன்வெர்ட் பண்ணல அந்த சம் பிரகாரம் போடணும். ஓகேங்களா? அது மாடல் தான் இது. இப்போ இந்த 18ம் 19ம் 20யும் வந்து ஹோம்ஒர்க்காக போட்டு சென்ட் பண்ணுங்கள். எதனா டவுட் இருந்தால் கேளுங்க. சரியா? கம்பல்சரி சென்ட் பண்ணோம். தேங்க்யூ.